பொலிட்டிக்கல் என்ட்ரியும் அந்த பொலிட்டிக்கல் ட்ராவலும் விஜய் அவர்கள் எப்படி போய்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஒரு தேட்டர் ஓனராக உங்கள் நண்பர் அரசியலோட அந்த பயணத்தை பற்றி உங்களோட கருத்து? இல்லை விஜய் சார் வந்து 2026 எலெக்ஷன் பற்றி அவர் யோசனை பண்ணல. அவர் அடுத்த தலைமுறை அவங்களோட ரசிகர் பற்றி தான் யோசனை பண்ணுறார். ஓகே, அதுக்கு தான் எவ்வளோ கோடி விட்டாலும் மக்களுக்காக கோடி நன்மை செய்யணும்னு சொல்லி தான் அவர் இறங்கியிருக்கார். ஸோ கோடிகளை விட்டு போனாலும் கோடி நன்மை செய்யறதுக்காக அவர் வந்து எலெக்ஷனில் இருக்கார். ஸோ அவர் வந்து அடுத்த தலைமுறையை எப்படி வரணும், வாழணும், வளரணும்னு சொல்லி தான் அவருடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளுக்கு நாங்களும் சேர்ந்து அவரை உழைப்போம். கடைசி ஈவெண்ட் சென்னையில் நடந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாருமே வருத்தப்படுறாங்களே சார். அது இங்கே ஜனநாயகனோட அந்த ஈவெண்ட் இங்கே நடந்திருக்கணுமோ? இல்லை இப்போது வந்து நீங்கள் வந்து ஒரு வட்டத்திலேயே விஜய் சாரை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அவர் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போயிட்டார். ஓகே, அவர் இப்போ மலேசியாவுக்கு போயிருக்கிறாரு. மலேசியாவில் வந்து 65,000 பேர் டிக்கெட்டு 4 ஹவரில் ஃபுல் ஆகிடுச்சு ஸ்டேடியத்தில். அங்கே 1 லட்சம் சீட்டிங் கெப்பாசிட்டி. இங்கேருந்து ஃப்ளைட்ஸே போகுது அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறது. ஓகே, அந்த டிக்கெட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை டு கோலாலம்பூர் அண்ட் ரிட்டர்ன் வந்து 30,000 ரூபா தான் இருந்தது. இப்போ 65,000 ரூபா கூட டிக்கெட் கிடைக்கிறது இல்லை. ஓகே, அந்த பீரியடுக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் போகிறேன். அப்படிங்களா? ஆமாம். ஓகே. ஏன்னா வேர்ல்டே வந்து அவரை பாராட்டும் போது நம்ம ஒரு சின்னதாக அந்த பாராட்டோட நம்மளும் சேர்ந்து இருக்கிறது எனக்கு நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். டிக்கெட் கிடைச்சதுங்களா? கிடைச்சிது. ஓகே. இப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அது எந்த மாதிரியான ஸ்டேஜை அவர் பயன்படுத்தி எமோஷனல் இருக்க போகுது, அதில் மாற்று கருத்தே இல்லை. எப்படி அதை பயன்படுத்திக்க போகிறாரு? ஏன்னா அரசியல் பேசக்கூடாதுன்னு அந்த நாட்டு அரசாங்கமே. அது வந்து வெறும் சினிமாவோட ஃபீல்டு. ஸோ இந்த பராசக்தி இந்த இஷ்யூ இந்த கிளாஷை பற்றி ஏதாவது அவர் கிளாஷ் பற்றியெல்லாம் அவர் நினைக்கிறது இல்லை. அவர் வந்து கடைசி படம் நம்ம வந்து அவருக்கு நிறைய வசூல் போட்டு ஒரு ஹைட் ஆஃப் ஹிஸ் கெரியரில் அவர் வந்து இறங்குறாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் வருத்தமாக தான் இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு உங்களையெல்லாம் கொண்டாடுவார்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு வாய்ப்பு வந்தால் மொத்த தமிழ்நாடு தியேட்டரும் அவருக்கு நன்றி கடன் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சூப்பர். ரெக்வஸ்ட் வைப்பீங்களா சார்? நீங்கள் எலெக்ஷன்லேயே போனாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் தயவு செஞ்சு வருஷம் ஒரு படம் அப்படின்றத ரெக்வஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கா? அவர் பார்க்கணும் சார். அவர் பவன் கல்யாண் மாதிரி ஏதாவது செய்வாருன்னு சொல்லிட்டு அது அவரோட எண்ணம். பட் இப்போ வந்து சினிமாவில் வந்து பணம் சம்பாதிக்கணும், அது வந்து அது இருக்கணும் அவர் மனசில் இல்லை. இப்போது அவருக்கு வந்து மக்கள் சேவை செய்யணும், மக்கள் நல்லா இருக்கணும், ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு அவர் என்ன இருக்குது, அவர் என்ன எப்படி இருக்குன்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும் 2026.